முழுசாக வில்லியான ரோகிணியை பார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ வந்து அந்த சிட்டி தெளிவாக சொல்லிடுறார். அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை உங்கள் மாமியாருக்கு பணம் காணாமல் போச்சுல்ல, அந்த பணம் காணாமல் போனது எடுத்தது யார் அப்படின்னா வந்து அது சத்யா தான், மீனாவோட தம்பி. அவன் தான் எடுத்தாங்கிற விஷயம் முத்துவுக்கும் தெரியும். முத்துவுக்கு தெரிஞ்சு தான் வந்து அவன் கோவப்படுறான் அப்படின்னா, ஓ முத்து தெரிஞ்சு தான் அவங்க சண்டையாகி எப்போ பார்த்தாலும் எரிச்சப்பட்டு இருக்காங்களான்னா ஆமாம் அப்படிங்கிறதான் சொல்லிடுறாரு சிட்டி. இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு ஆதாரம் இருக்குது அவன் தான் எடுத்தாங்கிறதுக்கு. அது வந்து ஒரு வீடியோ ஆதாரம் முத்துடைய ஃபோனில் இருக்குது. அந்த ஆதாரத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், என்கிட்ட கொடுக்கணும், அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்க. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே எதுக்குன்னு கேட்குறாங்க. நீ அந்த தினேஷ் பிஏ உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் அதுக்கு நான் என்னென்னு கேட்டது வேணானீங்களா, அது உங்கள் பர்சனல் நீங்களா, அது மாதிரி இது என் பர்சனல், ஆனால் எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தினேஷ் வந்து உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வராத மாதிரி நான் விஷயங்களை செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து சண்டை போட்டே வராங்க. அந்த புதுசாக வந்திருக்க நீத்து வச்சு சண்டை போட்டே வரும்போது அங்கே மீனாவை பார்த்து மீனா தலையில் கட்டு போட்டிருக்கதை பார்த்து பதறி போய் என்னென்னு கேட்டால் முத்து தோல் வடிக்கு கீழே விழுந்துட்டாங்கிறாங்க. தோல் வடிக்கா அப்படின்ட்டு இப்போ தானடா இப்போ ஏதோ பைக்லேருந்து விழுந்துட்டான்னு சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பைக்கில் தான் அப்படி வந்து பார்க் பண்ணும்போது நிறுத்தும் போது திடீர்னு வந்து வாழைப்பழத்தோடு அங்கேருந்து வடிக்கூட்டி கீழே விழுட்டான்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க மீனா. என்னடா இதை கதை விடுறீங்க அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஒழுங்காக பத்திரமா இருங்கன்னு வந்து இப்போ ஸ்ருதி அட்வைஸ் பண்ணிருக்கும் போதே கரெக்டாக உள்ள விஜயா வந்துட்டாங்க. விஜயா வந்தோடனே ஒரு ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க. இவங்க ஒன்றா மாற்றி சண்டை போடுற மாதிரி ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போட்டுட்ருக்க. அப்போ வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு குறி கேட்க போயிருந்தேன் கோயிலில். அங்கே வந்து ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்க இனிமேல் அப்படின்னா, ஆமாம் என் டான்ஸ் கிளாஸ் சூப்பராக போகுது, தீனா ரதியை வச்சு சூப்பராக நல்ல நேரம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜயா. ஆனால் மீனா நீங்கள் பார்த்துருங்க, தரையில் கட்டப்பாதை தான் தெரியுது, உங்களுக்கு கெட்ட நேரம்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே என்ன எப்படி ஆளையே பார்க்காம கெட்ட நேரம்னாங்களா, ஒன்றை மாதிரி ஒரு கூட ஒரு ஓப்படியாக இருக்கிறதுனால தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு வந்து முத்து சொல்ல, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, ஆனால் உண்மை தான் அப்படின்னோடனே இதில் வேறு அத்தை உங்களுக்கு நல்ல மனசுக்கெல்லாம் நல்லதான் நடக்கும் அத்தை அப்படி இப்படின்னு ஓவராக பேசும்போது காக்கா விரட்டுற மாதிரி விரட்டினார். காக்கா விரட்டணும்னு நீங்கள சீக்கிரம் விரட்டிடலாம் முத்தும், சீக்கிரம் விரட்டிடலாம், இனிமேல் நான் கெட்ட நேரம்னு சொல்கிறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்து ஒரு முழு வில்லியாக மாதிரி கிளம்புறாங்க. அவங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முத்துவையும் மீனாவும் இந்த வீட்டை விட்டே வெளில அனுப்பணும்னு வேறு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து திடீர்னு ரவிக்கு வந்து அந்த நீத்து கால் பண்ணி புது ரெசிபி செய்கிறோன்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் நின்னாலும் இந்த தம்பிங்க அந்த அண்ணனுங்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. மனோஜும் முத்தும் வந்து யார்கிட்ட பேசுகிற, என்ன பண்ணுற, என்னடா தூங்க விட மாட்டியா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்க. கடுப்பாகி ஸ்ருதியும் வந்து கோவமாக வந்து இனிமேல் நான் ஃபோன் பண்ண போகிறான்னு எடுக்கணும், அவள்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து தூங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து திருப்பி கட்டோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடமையின் சிகரம் நம்ம மீனா அவர்கள். ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னா, நான் தானே செய்யணும், ஒரு நாள் தான் உங்கள் அம்மா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பூக்கு வேறு ஆர்டர் வந்துருச்சு. உடனே அந்த ஆர்டரை வந்து நான் வந்து உனக்கு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் நைட்டெல்லாம் வந்து எனக்கு உடம்பு முடியல, நீ வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு நீ பூ கட்டுறேன்னு தெரிஞ்சால் நான் முழிச்சிருப்பேன், நான் தூங்கிட்டேன்னு சொல்ல. இதான் பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. நீங்கள் கார் ஓட்டும் போது நைட்டெல்லாம் நான் முழிச்சிருந்து சாமி கும்பிடுவேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்குள்ள குட்டி ரொமான்ஸ் வேறு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்ருதி உள்ள வந்து காஃபி கேட்க, நீயே போட்டுக்கோன்னு வந்து இப்போ ஒரு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் பூ கட்டுறதுக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி, பூ கொடுக்க போகாதீங்கன்னு சொல்லும்பொழுது நானே போய் ட்ராப் பண்ணுறேங்கிறார் முத்து. அது நல்ல விஷயம் அப்படின்ட்டு டிரைவர் காசு வேறு கேட்குறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்க?